எசேக்கியேல் 36 29, 30 வாசிங்க. 29, 30. எசேக்கியேல் 36, 29, 30. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஸோ இந்த சாப்டர் வேற, காலையில் நம்ம தியானித்த சாப்டர் அது வேற, இந்த சாப்டர் வேற. சாப்டர் ஒரே சாப்டர் தான், டாபிக் வேற. காலையில் நம்ம தியானித்தது அந்த வசனத்தில் நான் 2 கர்த்தர் சொன்னால் 2 வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறேன். நான் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, வாரம் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்குறேங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சமாவது அதை புரிந்து கொள்ளுதலோடு நீங்கள் புரியணும்னு நான் விரும்புகிறேன். அது என்ன விஷயங்கிறத நீங்கள் அறிஞ்சுக்கிட்டு போகணும். டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு நான் போனதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டேன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாட்டுன்னு ஓரவதுக்காக சொல்ல தெரியணும். நான் இதை எதை சாப்பிட்டேன் அப்படின்னு தெரில, ஏதோ வச்சாங்க சாப்பிட்டு எழும்பிட்டு வந்தேன், அந்த கேஸாக இருக்கக்கூடாது. ஏதோ வச்சாங்கய்யா, பசிகளோடு உட்காந்தேன், இப்போ வயிறு நிறைஞ்சிருக்கு, என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது, அப்படி இருக்கக்கூடாது. என்ன சாப்பிட்டேன்னு சொல்ல தரணும். நேற்று உள்ளது எனக்கு சொல்ல தெரியாது, அட்லீஸ்ட் இப்போ மதியம் சாப்பிட்டாதாவது எனக்கு சொல்ல தெரியணும். இப்போ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சிலருக்குள்ளே என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் கிரகிக்கக்கூடிய இது இருக்காது. நீங்கள் வரும்போதே ஆண்டவரே என்ன பேசுகிறீங்களோ அதை கிரகிக்கிறதுக்கு வேண்டிய கிருபையை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க. நானும் அந்த ஜெபத்தோடு தான் நான் நிற்கிறேன். கிரகிக்கக்கூடிய, அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், புரிந்து கொள்ளுகிற இருதையும் சபைக்கு ஆண்டவர் தருவாராக. அப்போது அந்த வசனத்தில் 2 வாக்குத்தத்தம்னு காலையில் கேட்டோம். ஒன்று, நிர்மூலமானது கட்டப்படும். 2வது, பாலானது பயிர் நிலமாக்கப்படும். நிர்மூலமானங்கிறது ஃபேமிலியை குறித்து, அதாவது பில்டிங்கை குறித்து பேசுகிறார். பாலானதுங்கிறது நிலத்தை குறித்து பேசுகிறார். இங்கே பில்டிங், நிலம். புரியுதா உங்களுக்கு? பில்டிங், லேண்டு, 2ஐயும் அங்கே ஓமையை ஆண்டவர் கொண்டு வரார். அப்போ நம்ம 2ஐயும் நம்ம தனித்தனியாக தியானிச்சுட்டு இருக்கிறோம். காலையில் என்ன கேட்டோம்? நிர்மூலமானது கட்டப்படும். நிர்மூலமாக்கப்பட்டது எதுவோ அது என்ன செய்யப்படும்? கட்டப்படும். சரி, அந்த டாபிக் வேற, அது காலையில் போகிற டாபிக், அது அப்படி இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அந்த நிலத்துக்கு வருவோம். பாலான நிலத்தை பயிர்நிலமாக்குவேன்னு சொன்னார்ல, கடந்த மாதம் முழுவதும் தியானிச்சோம்ல, அதில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் பரிமாற வேண்டியது இருக்குது. அதை இப்போ நம்ம கவனிப்போம். காலையில் உள்ளது நிர்மூலமாக்கப்பட்டது கட்டப்படும். இப்போ நம்ம எதை கவனிக்க போறோம்னா, பாலாக்கப்பட்டது பயிர்நிலமாக. இப்போ ஒரு நிலத்தை பயிர்நிலமாக்குவதற்கு கர்த்தர் 3 காரியத்தை செய்ய விரும்புகிறாருன்னு போன வாரம் நான் சொன்னேன். அது என்னதுன்னு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? காலையில் சாப்பிட்டதே தெரியாது பாஸ்டர், போன வாரம்னு கேட்குறீங்கன்னு சொல்கிறீங்களா? என்ன கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஒரு நிலம் பலன் கொடுக்கணும்னா, அந்த தேசம் பலன் கொடுக்கணும்னா, ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில், பாழாக்கப்பட்ட வாழ்க்கையில் மறுபடியும் பலன் வரணும்னா கர்த்தர் செய்ய விரும்புகிற 3 செயல். 1, பண்படுத்த விரும்புகிறார். 2வது, பயிரிட விரும்புகிறார். 3வது, இந்த பண்படுத்த விரும்புகிறாரு நம்ம பார்த்துட்டோம். பயிரிட விரும்புகிறாரும் பாதி போன வாரம் சாயங்காலமோ, மீதி பாதி நேற்று காலையில் நம்ம பார்த்தோம். சரியா? இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க வேண்டிய ஒன்று உண்டு. அதில் பலன் காண, பலனை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். இதுக்காகத்தான் இத்தனை மாதம் செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்கணும், அதுதான் கிளைமேக்ஸ். சரியா? அப்போ பண்படுத்திட்டாரு. 2வது என்ன செஞ்சிட்டாரு? பயிரிட்டாரு. இப்போ அதில் என்ன வரணும்? பலன் வரணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பலனை காண செய்ய விரும்புகிறார். தேவன் எந்த நிலத்தில் பண்படுத்தினாரோ, எந்த தேவ பிள்ளை வாழ்க்கையில் பண்படுத்தினாரோ, எந்த நிலத்தில் பயிரிட்டாரோ, யாருடைய வாழ்க்கையில் பயிரிடுகிற வேலையை செய்தாரோ, இப்போ அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் சில நாளில் என்ன வரப்போகுது? நம்புகிறவங்க எல்லாரும் என் வாழ்க்கையில் பண்படுத்திட்டீங்க,
பயிரிடுகிற வேலையை செய்துட்டேங்க, சீக்கிரம் பலனை நான் பார்ப்பேன், என் குடும்பம் பார்க்கும், சபை பார்க்கும், நாங்கள் எல்லாருமே பார்ப்போம் ஆண்டவரே. இப்போ இந்த பண்படுத்தினாரு, அதை பார்த்துட்டோம். பயிரிடுவார் அப்படிங்கிறதுல, அந்த பயிரிடுகிறதுல கர்த்தர் 3 வேலையை செய்வார்னு சொன்னேன். ஒன்று, கோதுமையை அந்த நிலத்துல பயிரிட தேவையான கோதுமையை உண்டாக்க மாட்டாரு, வரவழைப்பார். வரவழைச்சிட்டாரு, இப்போ அதை பயிரிட்டாரு. ரெண்டாவது, அதுக்கு தேவையான தண்ணீரை வரவழைச்சார். தேவன் நதியிலிருந்து தண்ணீர் பாய்ச்சப்பட்டது. மூன்றாவது, நேற்று சொன்னேன், கொத்தி எரு போடுவார். கொத்தி எரு போடுவார். இப்போ அதில் நல்லா கவனிங்க, இந்த பயிரிடுகிற கோதுமையை விதைக்கிற இந்த விதை அப்படிங்கிறது, விதைங்கிறது அந்த நிலத்துக்கு. ஆனால் என் வாழ்க்கையில் விதைன்னா என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் விதைங்கிறது, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய எல்லாருடைய நிலத்திலையும் ஒரே விதையை கர்த்தர் விதைக்க மாட்டார். கவனிங்க, விதைங்கிறது ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியம் என் வாழ்க்கையில் விதைக்கப்படுகிறது. ஏதோ ஒரு எல்லா நிலத்திலையும் ஒரே விதை விதைக்கப்படாது. அதுபோல இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வித்தியாசமான விதைகளை தேவன் விதைப்பார். அதான் சகரியா 10:2 வாசித்தோம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு. கவனிங்க, அவரவருக்கு. உங்களுக்கு வேற விதை, உங்களுக்கு வேற விதை, அவங்களுக்கு வேற விதை, உங்களுக்கு வேற விதை, அவரவருக்கு பயிருண்டாக. போதும், கவனிங்க, அவரவருக்கு, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான விதையை கர்த்தர் விதைக்கிறாரு. விதை அப்படின்னா நான் நேத்தே சொன்னேன், ஆவிக்குரிய காரியங்கள். நிலத்தில் நம்ம கோதுமையை விதைக்கிறோம், ஆனால் நமக்குள்ள தேவன் ஆவிக்குரிய காரியத்தை தேவன் விதைக்கிறாரு. அதுக்கு நான் என்ன சொன்னேன், சிலருக்கு ஜெப ஆவி என்னும் விதையை சிலர் வாழ்க்கையை விதைப்பாரு. ஒரு நிலத்தை பயிர் நிலமாய் மாற்ற கர்த்தர் விரும்பும் பொழுது அந்த நிலத்தில் என்ன விதை விதைக்கணுங்கிறதுக்கு உரிமை அவரை சார்ந்தது, முடிவு அவரை சார்ந்தது, தீர்மானம் அவரை சார்ந்தது. நிலம் அவற்றை போய் என் நிலத்தில் நீர் இதைத்தான் விதைக்கணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் எழுதி கொடுத்துட்டேன் போன வாரமே. அப்போ இந்த நிலத்துல எதை விதைக்கணுங்கிறது எஜமானுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? விவசாயம் பார்க்குற உங்களுக்கு தெரியும் உங்க நிலத்துல எதை விதைச்சா விளையுங்கிறது. அப்போ இந்த வாழ்க்கையில எதை விளைச்சா இவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியுங்கிறது அவருக்கு தெரியும். அதை விதைப்பாரு கர்த்தர். அப்போ சிலருக்கு கோதுமையை விதைக்கிறாரு, சிலருக்கு பாசியை விதைக்கிறாரு, சிலருக்கு கம்பு சோளத்தை விதைக்கிறாரு. அது மாதிரி சிலருக்கு ஜெப ஆவி என்னும் விதையை உங்களுக்குள்ள போடுவாரு, சிலருக்கு கிருபை என்னும் விதையை போடுவாரு, சிலருக்கு ஆவிக்குரிய வரம் என்னும் விதையை போடுவாரு, சிலருக்கு சுவிசேஷ பாரம் என்னும் விதையை போடுவாரு, சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் என்னும் விதையை கர்த்தர் உங்களுக்குள்ள போடுவாரு. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான விதையை உள்ள போடுவாரு. அந்த விதையை வச்சு தான், கவனிங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த விதையை வச்சு தான் உங்க நிலைமையவே மாற்ற போறாரு. நான் சொல்றது புரியுதா? ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றுவதற்கு என்ன செய்யறாருன்னா, அவனுக்குள்ள ஒரு விதையை போட்டு வச்சிருவாரு. அந்த விதை விளைஞ்சு வரும்போது அதை வச்சு அவன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருவார். அதை வச்சு அந்த நிலத்தை பயிர் நிலத்துக்கு கொண்டு வருவார். ஒரு உதாரணம் சொன்னேன், தாவீது வாழ்க்கை பாழாய் கிடந்தது, ஆனால் அவன் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதத்தின் நிலைமைக்கு கொண்டு வந்தார். எதை வச்சு அவனை கொண்டு வந்தாருன்னா, அவன் லைஃப்பை திருப்பு முனை ஆக்கின இடம், அவன் வாழ்க்கையை டேர்னிங் பாயிண்டாக இருந்த ஒரு இடம். கரெக்டாக சொல்லுங்க, 7ஆம் பள்ளத்தாக்கு, 1 சாமுவேல் 17, கோலியாத்தினுடைய அந்த யுத்தம். அதில் இருந்து தான் அவன் உலகத்துக்கு தெரிய வந்தான். அதில் இருந்து தான் அவனுடைய பாயிண்ட், அவனுடைய டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை உண்டானது. சொல்றது புரிஞ்சுச்சா இதுவரைக்கும்? இப்போ இவன் வாழ்க்கையை மேலே கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்னா, இந்த 7ஆம் பள்ளத்தாக்குக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாலேயே அவனுக்குள்ள ஒரு விதையை கர்த்தர் விதைச்சாரு. அந்த விதையை பயன்படுத்தி தான் அவனை மேலே கொண்டு வந்தார். அவனுக்கு என்ன விதையை விதைச்சாருன்னா, நம்ம சொன்ன மாதிரி பிரசங்கிக்கும் வரமோ
அல்லது ஜெப ஆவி என்னும் மரமோ அல்ல, அவனுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை 144:1, சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்றீங்களா? என் கையை போருக்கும், என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற, என் கண்மலையாகிய பயிற்சி கொடுக்கிற, ட்ரைனிங் கொடுக்கிற, கற்றுக் கொடுக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது தனக்குள்ள தேவன் விதைச்ச விதையை பத்தி பேசுறாரு. இங்க எதுக்காக ஸ்தோத்திரம் பண்றாரு தெரியுமா? பாழான என் வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாற்ற, பலன் கொடுக்க வைக்க எனக்குள்ள ஒரு விதையை விதைச்சிங்க. அந்த விதை தான் எதிர்மறையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு, யுத்தங்களை எதிர்கொண்டு ஜெயித்து வெளியே வரக்கூடிய ஒரு கிருபைய, ஒரு அபிஷேகத்தை, ஒரு திறமைய, ஒரு விதையை எனக்குள்ள விதைச்சிங்க. அந்த விதைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றாரு. இவனை காட்டுக்குள்ள வச்சு யுத்தத்துக்கு பழக்க வச்சாரு. ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு அனுப்பல, சரியா ட்ரைனிங் கத்திருக்கானாங்கிறதுக்காக கரடியை அனுப்புனாரு, சிங்கத்தை அனுப்புனாரு, ரெண்டையும் கொன்றான். கொன்ற உடனே இப்ப ஆண்டவர் கரடியும் சிங்கத்தை எதுக்கு அனுப்புனார்? நேற்று சொன்னேன், அவருக்கு நம்பிக்கை வர்றதுக்காக அல்ல. ஐயா, இந்த உலகப்புறமான ட்ரைனிங் முடிஞ்ச உடனே என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் என் தெய்வம் எனக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துட்டு அவருக்கு நம்பிக்கை வர டெஸ்ட் வைக்க மாட்டாரு. ஏன்னா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் அவராக்கும். சிங்கமும் கரடியும் அவருக்கு நம்பிக்கை, சரியா யுத்தத்தை கற்றுக்கொண்டானான்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை வரல, தாவீதுக்கு நம்பிக்கை வர, என் கை யுத்தத்துக்கு ரெடி ஆயிருச்சு, என் விரல் போருக்கு ரெடி ஆயிருச்சு, நான் எதிரான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு கர்த்தர் என்னை பயிற்றுவிச்சிட்டாருன்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை வரத்தான் சிங்கமும் கரடியும். ஏன் எதிர்பாராத ஒரு சிங்கம் போல பிரச்சனை உங்க வாழ்க்கைக்கு வந்துச்சு தெரியுமா? அதுக்கு முன்னால வரைக்கும் இந்த சிங்கத்தை ஜெயிப்புங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. இப்போ தாண்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க நம்பிக்கை வந்துருச்சு. இனி எத்தனை சிங்கம் வந்தாலும் ஜெயிச்சுலாங்க நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு தாவீதுக்கு நம்பிக்கை வரத்தான் சிங்கம் கரடி. இப்போ 7ஆம் பள்ளத்தாக்குக்கு ஏன் கொண்டு வந்தாருன்னா, ஊர் அங்கீகரிக்கிறதுக்காக, இவனுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேங்கிறத, இவன் இதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிறத ஊர் அங்கீகரிப்பதற்காக. காட்டுக்குள்ள சிங்கங்கரடி இவனுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக. கோலியாத்தை எழுப்புனதுக்கு காரணம் தேசமே தாவீதை ஏற்றுக்கொள்வதற்காக. சின்ன பிரச்சனையை ஜெயிச்சுட்டு வெளியே வந்து பெருமூச்சு விட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க, அடுத்து ஒன்று பெருசா ஒன்று வருது. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்ட பிரச்சனை இனி தேசம் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார். எந்த பிரச்சனையும் உன்னை புதைக்கிறதுக்கல்ல, நீ விதைக்கப்பட்ட பிள்ளை, உன்னை யாரும் புதைக்க முடியாது. இப்போ தாவீதுக்கு யுத்தம் செய்யும் கிருபை அந்த பாயிண்ட்ல இருந்தானே அவனை வெளியே கொண்டு வந்தாரு. அவனுடைய டேர்னிங் பாயிண்டே யுத்தம் தானே. யுத்தம் என்கிற அந்த ஒரு காரியத்தை வச்சு தானே கர்த்தர் அவனை மேலே கொண்டு வந்தாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த விதையை தாவீதுக்கு போட்டாரு. ஆனா தானியேலுக்கு அந்த விதை இல்லை. தானியேலை மேல கொண்டு வருவதற்கு வெளிப்பாட்டின் ஞானம் என்னும் விதையை அவனுக்குள்ள போட்டு அதை பயன்படுத்தி அவனை மேல கொண்டு வந்தாரு. யோசேப்புக்கு இந்த 2 விதையும் இல்லை, விசேஷ ஆவி என்னும் விதையை அவனுக்குள்ள போட்டு அதை பயன்படுத்தி வெளியே கொண்டு வந்தாரு. இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதையை கர்த்தர் போட்டிருக்கிறாரு. ஆண்டவற்ற கரம் உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள நீங்க போட்ட விதை எதுவோ, ஆவிக்குரிய கிருபையா, வரமா, ஜப ஆவியா, ஊழியம் செய்யும் கிருபையா, என்ன விதையோ அதை கண்டுபிடித்து அது வளர்க்க, அதில் நான் பயன்பட கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. இப்போ பலன் கொடுக்க செய்ய கர்த்தர் விரும்பும் பொழுது இந்த நிலத்துல 3 விதமான பலனை ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார். எந்த நிலத்துல பண்படுத்தினாரோ, எந்த நிலத்துல பயிரிட்டாரோ அந்த நிலத்துல பலன் வருது. 2024 பலன் வருது. ஆரம்பம் இந்த ஜனவரி, பிப்ரவரி, இன்னும் சில மாதங்கள் எடுக்கும். எதுக்கு? பயிரிடுறதுக்கு. பிரசங்கம் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஆனா பயிரிடுற வேலை சீக்கிரம் முடிஞ்சாது. அது கொஞ்ச நாள் தொடரும். அது நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து.
புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பயிரிடுகிற வேலை ஒரு 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 மாசத்துல முடிஞ்சிடலாம். அவளுக்கு ஒரு வேலை ஒரு 1.5 மாசம், அல்லது அவளுக்கு ஒரு 3 மாசம் அல்லது 6 மாசம், தெரியாது. ஒத்துழைப்பு கொடுக்காட்ட 6 வருஷம் கூட ஆகலாம் பயிரிடுற வேலை. புரியுதா உங்களுக்கு? நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு கோஆபரேட் பண்றீங்களோ, என் பிரசங்கத்துக்கு கோஆபரேட் பண்றீங்களோ இல்லையோ, பயிரிடுகிற எஜமானனுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. அப்பதான் பலனை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லெல்லாம் காலைல வந்து சம்மணம் கூட்டி உட்காந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு மாலையில் உட்காந்துட்டு ஒரு பிரசங்கத்தை கேட்டு போன மாதிரி தான் தெரியும். பலன் பார்க்க முடியாது. பலன் வரலன்னா பிரசங்கம் பண்ண நானும் காரணம் கிடையாது, வார்த்தையை கொடுத்த அவரும் காரணம் கிடையாது. நான் பயிரிடுறதுக்கு கோஆபரேட் பண்ணலைங்கிறது அர்த்தம். நான் எந்த அளவுக்கு பயிரிடுறதுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேனோ, முள்ளை எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லை இந்த முள் இருக்கட்டும்னு சொல்லக்கூடாது. ஒரு கல்லை பிறக்கும் போது சரி பிறக்கி போடுங்கன்னு சொல்லணும். இல்லை இந்த கல் இருக்கட்டும் உதவும், நாளைக்கு நாய் குலைச்சிச்சுன்னா எரியறதுக்கு ஆகுன்னு சொல்லக்கூடாது. நாய் குலைச்சிட்டு போட்டோம், எரிய வேண்டிய வேலையை வேலை இல்லை. பலன் கொடுக்கணும்னா அதை எடுக்க விடு. சொல்லுங்க, கொடுக்கணும்னா சொல்லுங்க, கொடுக்கணும்னா எடுக்க விடுவோம். சரி, இந்த நிலத்துல பலன் கொடுக்க வைக்கிற தேவன் 3 விதமான பலனை ஆண்டவர் இங்க நிலத்துல கொண்டு வர்றாரு. மறுபடியும் 36 29 30 வாசிங்க. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. கவனிங்க, நம்பர் 1 எதை பெருக பண்றான்னா கோதுமையை பெருக பண்ண. 3 பலன் வருது. அறுவடை நாள்ல வேலையை முடிச்சுட்டு அறுவடை நாள்ல போய் நின்னா 3 பலன் இந்த நிலத்துல இருக்கு. முதல் பலன் கோதுமையை அதில் பெருக பண்ணுகிறார். சொல்லுங்க, எதை பெருக பண்ணுகிறார்? கோதுமை. நம்பர் 1. நம்பர் 2 அடுத்த வசனம். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும். எதை அதுல பெருக பண்ணுகிறாரு? விருட்சத்தின் கனிகள். சொல்லுங்க, விருட்சத்தின் கனிகள். விருட்சத்தின் கனியை அதுல பெருக பண்ணுகிறாரு. அடுத்து தொடர்ந்து அதை வாசிங்க. வயலின் பலன்களையும் பெருக பண்றாரு. வயலின் பலன்கள். இந்த 3 பார்க்கிறதுக்கு ஒண்ணு போல தெரியும். ஒரு நிலத்துக்குள்ள போயாச்சுன்னா, ஒரு 5 ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்கன்னா பார்க்கறதுக்கு பச்சைங்கிற ஒரே நிறம் தான் தெரியும். ஆனா உள்ள போனா இங்க வேற இருக்கும், இங்க வேற இருக்கும், அங்க வேற இருக்கும். அதுலயே பாட்டா பிரிச்சு ஓரத்துல மரங்களை வச்சு விட்டுருப்பாங்க, உள்ளுக்குள்ள வேற சிலதை விதைச்சிருப்பாங்க. ஆனா மெஜாரிட்டியா ஒரு விதைய விதைச்சிருப்பாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? விவசாயத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போய் இவ்வளவு தெரிஞ்சிருக்கு. நீங்க எல்லாம் விவசாயத்திலே அநேகர் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஊர் நாட்கள், கொஞ்சமாவது புரியணும்னு நான் நம்புறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த நிலத்துல 3 பலன், அவர்கள் வாழ்க்கையில 3 பலன். இந்த சபையில் இருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த சபையில 3 பலன் வரப்போகுது. முதல் பலன் எதை பெருக பண்றாரு? கோதுமையை பெருக பண்ணுவார். 2வது பலன் எதை? விருட்சத்தின் கனிகள். 3வது வயலின் பலன்கள். கவனி, முதல்ல கோதுமையை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஒரு விதை விதைக்கப்பட்டாலே அது சில காலம் மனுஷன் பார்வைக்கு புதைக்கப்பட்டது போல தெரியும். இன்னும் பலன் வரலையாங்கிற மனுஷனுடைய பார்வைக்கு கேள்வி கேட்கப்படும். ஆனா புரிஞ்சுக்கோங்க, நீ விதை அப்படிங்கிறதுனால ஒன்னால இந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியாது. புதைக்கப்பட்டாய் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகட்டும், விட்டுட்டு போங்க. தூக்கி எறியப்பட்டாய் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகட்டும், விட்டுட்டு போங்க. அவன் என்ன பண்ணாலும் உங்க மேல ஏறியே மிதிச்சாலும் சரி, ஏறி மிதிச்சுட்டு போகட்டும், நீங்க விட்டு விடுங்க. உன்னை புரிஞ்சுக்கோங்க, நீ பலன் கொடுக்காதபடி, வெளியே வராதபடி இருப்பதற்கு நீங்கள் ஒன்றும் குப்பை அல்ல, மக்கி போவதற்கு எல்லாவற்றையும் தாண்டி வெளியே வரக்கூடிய விதை நீங்க ஒரு விதை. உங்களுக்குள்ள கர்த்தர் விதைய வச்சிருக்கிறாரு. சிலருக்கு 3 மாசம் 6 மாசம் 6 வருஷம் கூட ஆகட்டும், 14 வருஷம் கூட ஆகட்டும், எத்தனை வருஷனாலும் ஒரு விதை வெளியே வந்தே ஆகும். ஒரு விதை வெளியே வந்தாகணும்.
கர்த்தர் சொல்றார் மறுபடியும், நீ குப்பை அல்ல, மக்கி போறதுக்கு நீ ஒரு விதை. உங்க குடும்பம் ஒரு குப்பை அல்ல, மக்கி போவதற்கு நீங்கள் ஒரு விதை. உன் ஊழியம் ஒரு குப்பை அல்ல, மக்கி போவதற்கு இது ஒரு விதை. அப்படின்னா சில காலம் அதுல எதுவுமே வராத மாதிரி தெரியும். ஆனா சில காலம் தாண்டி சீசன் வரும் பொழுது அதுல என்ன இருந்தாலும் எல்லாவற்றையும் தொலைச்சுக்கிட்டு ஊடுருவி வெளியே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அது மேல ஏறி மிதிச்சுட்டு போயிருக்கலாம், ஆனா அது வெளியே வர்றதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு விதை விளைஞ்சு வர்றதை யாரும் தடுக்கவே முடியாதுயா. ஐயா, உலகத்துல 127 தேசமும் ஒண்ணு கூடி ஒரு சட்டம் போட்டாலும் ஒரு விதை வெளியே வர்றதை தடுக்க முடியாது. எந்த இரும்பு அரசாங்கமும் ஒரு விதை வெளியே வர்றதை தடுக்க முடியாது. எத்தனை பெரிய பரியாசமோ விதை வெளியே வர்றதை தடுக்க முடியாது. நீங்க விளைஞ்சு, உங்க குடும்பம் விளைஞ்சு, உங்க ஊழிய விளைஞ்சு வெளியே வர்றத ஒட்டுமொத்த கோவில்பட்டி எதிர்த்து நின்னாலும் தடுக்க முடியாது. விளைஞ்சு வெளியே வரும். இது ஒரு இயற்கைக்குன்னு கர்த்தர் வச்ச ஒரு நியதி. விதைன்னா விளையும், விதைன்னா பூமியை தொலைச்சுக்கிட்டு வெளியே வரும். இயற்கைக்குன்னு வச்ச விதி. நான் சொல்றேன், இத்தனோண்டு ஒரு விதைக்கே கர்த்தர் செஞ்சிருப்பாருன்னா இந்த சாப்டர் முழுதும் விதையை பத்தி பேசுறாரு, லேண்டை பத்தி பேசுறாரு, விளைச்சலை பத்தி பேசுறாரு. அப்படின்னா ஆண்டவர் ஒரு விவசாய பாரத்துல பேசல, தன் பிள்ளைய குறிச்சு பேசுறாரு, தன் சபையை குறிச்சு பேசுறாரு. அல்லேலூயா. யோசேப்பே, உன்னை குழியில போட்டானே, சிறையில போட்டானே, எங்க போட்டாலும் நீ நீ விளைஞ்சு வெளியே வருவ. எத்தனை பேர் உன்னை வளைச்சாலும் நீ விளைவ. தாவீதே, உன்னை எங்க தூக்கி எரிஞ்சாலும் நீ ஒரு விதை விளைஞ்சு வெளியே வருவ. தானியேலே, உன்னை எத்தாம் பெரிய சிங்க கெபிக்குள்ள போட்டாலும் நீ விதை விளைஞ்சு வெளியே வருவ. அத்தனை பேர் வெளியே வந்தாங்களாங்க. பைபிள்ல இருக்கிற எல்லாரும் வெளியே வந்தாங்களே. இதெல்லாம் எதை காட்டு தெரியுமா? நான் வெளியே வருவேன், நீங்க வெளியே வருவீங்க, உங்க குடும்பம் வெளியே வரும், உங்க ஊழியம் விளைஞ்சு வெளியே வரும். இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற நீங்க அத்தனை பேர் விளைஞ்சு வெளியே வருவீங்க. இது உற்சாகப்படுத்துற வார்த்தை அல்ல, உனக்காக திட்டம் பண்ணப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. அப்ப கோதுமையை கர்த்தர் என்ன செய்றார்? முதல்ல பெருக பண்ணுகிறார். வரவழைக்கிறது, பயிரிடுகிறது, அந்த வேலை முடிஞ்சிட்டு. அங்கேயே இருக்காதீங்க, இங்க வாங்க. பெருக பண்றார். 3 காரியம் பெருக பண்றான்னு சொன்னேன். முதல்ல எதை பெருக பண்றார்? கோதுமையை. ஏன் கோதுமையை பெருக பண்றாருன்னா அங்க விதைக்கப்பட்டது அதுதான். அதைத்தான் வரவழைச்சாரு, அதைத்தான் விதைச்சாரு. எது விதைக்கப்பட்டதோ அது பெருக பண்ணினார். அந்த நிலத்துல, ஏன் உங்க நிலத்துல எது வளர்ந்து நிக்குதுன்னா, நீங்க எதை 6 மாசம் முன்னாடி விதைச்சீங்களோ அதுதான் இப்போ விளைஞ்சு நிக்கி. உங்களுக்குள்ள கர்த்தர் எந்த கிருபையை உள்ள வச்சாரோ கொஞ்ச நாள் கழிச்சு அது பெருகி வெளியில வந்து நிற்கும். அது பெருகும், மல்டிப்ளை ஆகும். அது மல்டிப்ளை ஆகும். எனக்கு கவனிங்க, அது பெருகும். அது என்ன செய்யும்? எது பெருகும்? உங்களுக்குள்ள போடப்பட்ட விதை என்னவோ அது பெருகும். பக்கத்தில் உள்ள வயல் நிலத்தில் உள்ளது எனக்கு பெருகணும்னு நீங்க நினைக்க கூடாது. ஒருவேளை உங்களுக்குள்ள ஜெப ஆவி என்னும் கிருபையை கொடுத்திருந்தான்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு பெருகும். பிரசங்கம் என்னும் கிருபையை கொடுத்தாருன்னா அது வர வர அடுத்து அது பெருகி வரும். மன்றாட்டி நாவி எங்கும் விதையை கொடுத்தாருன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கிற அந்த விதையாவே இருக்காது. எப்படி விதை விளைஞ்சு பெருகுதோ கோதுமையை பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன், உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட அந்த விதை என்னவோ, அந்த ஆவிக்குரிய காரியம் என்னவோ அது இருக்கிற வண்ணமாக இருக்காது. 1 வருஷம் கழிச்சு கொஞ்சம் விளைஞ்சு பெருகும், 2 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் விளைஞ்சு பெருகும், 5 வருஷம் கழிச்சு அந்த ஆவிக்குரிய கிருபை போடப்பட்ட நாட்கள்லயே அப்படியே இருந்த மாதிரி 5 வருஷமாக இருக்காது. அது விளைஞ்சு அடுத்த கட்டம், அடுத்த லெவலுக்கு அந்த விதை பெருகி வெளியே வரும். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும்.
தானியேலுக்குள்ள அந்த ஞானம், அந்த வெளிப்பாட்டின் ஞானம் என்று விதைய போட்டார்ல, எந்த விதைய போடுவாரோ அதை பெருக பண்ணுவாருங்கிறது வாசித்தோம். அப்ப அந்த வெளிப்பாட்டின் ஞானம் என்கிற விதை பெருக பண்ணினார். எப்படின்னா, ஆரம்பத்துல ஒரு ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு வெளிப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துச்சு. அந்த மட்டோடு அது நிற்கவில்லை. அடுத்து ஒரு தேசத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அது அடுத்து வளர்ந்துச்சு. அதோடு நிற்கல, வரப்போகிற எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடுகளை அவன் மூலம் தேவன் கொடுத்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதை விட பெருகி வளர்ந்திருக்கிறது. வளர்ந்திருக்கா இல்லையா? அந்த விதை பெருகி இருக்கா இல்லையா? தாவீதுக்குள்ள யுத்தம் செய்யும் கிருபையை கொடுத்தாருன்னு சொன்னேன், போருக்கு யுத்தத்தை. அது முதல்ல ஆரம்பத்தில் ஒத்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு மட்டுமல்ல, அது கொஞ்சம் விளைஞ்சிச்சு. அடுத்து போகும் பொழுது பெலிஸ்திய கூட்டத்தை ஜெயிச்சான், அடுத்து அமலேக்கிய கூட்டத்தை ஜெயிச்சான், அடுத்து எதிரிட்டு வந்த ஒவ்வொரு எதிரான தேசத்தையும் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் யுத்தம் யுத்தம் யுத்தம். ஆனா எந்த யுத்தத்திலுமே தாவீது தோற்று போகல. தெரியுமா உங்களுக்கு? தாவீதினுடைய ராஜ்யபார காலத்துல ஏகப்பட்ட யுத்தம், எந்த யுத்தத்திலுமே அவன் தோற்று போகல. ஏன்னா அவனுடைய கோச்சர் யார் தெரியுமா? கண்மலையாகிய கர்த்தர். அப்ப அந்த விதை கோலியாத்தோட முடிஞ்சிடல. அவன் வாழ்நாள் முழுவதும் யுத்தம் செய்து அதுல ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விதை பெருகி வந்துச்சு. உங்களுக்குள்ள சுவிசேஷ பாரம், ஆத்தும பாரம், ஜெப ஆவி எது கொடுக்கப்பட்டிருக்கோ அது 5 வருஷமா 10 வருஷமா ஒரே அளவுல இருக்காது. கொஞ்சம் திரும்பி பாருங்க. இன்னைக்கு அன்னைக்கு போட்ட விதை அது இன்னைக்கு பெருகி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல இதை விட அதிகமா போடப்பட்ட விதை ஜெப ஆவி பெருகும், கிருபை ஆவி பெருகும், ஞானத்தின் ஆவி பெருகும், யுத்தம் செய்கிற ஆவி பெருகும், வசனத்தை போதிக்கிற ஆவி பெருகும். எது போடப்பட்டிருக்கோ அது பெருகி வரும். கோதுமை பெருகும். இதுல இன்னொன்னு நீங்க புரியணும். பரிசுத்த ஆவியானவர் உள்வாங்க கிருகிக்க உங்களுக்கு உதவி செய்யணும். கோதுமையை பெருக பண்றாரு. ஒரு நிலத்துல 100 மூடைய அறுத்துக்கு வீட்டுக்கு கொண்டு வராங்கன்னா, பெருக பண்ணினாருன்னா அந்த 100ஐயும் சாப்பிட்டு காலி பண்ணிட மாட்டாங்க. எல்லாத்தையும் ஆகாரத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. வந்த உடனே அதுல கொஞ்சம் என்ன செய்வாங்க? என்னது எடுத்து வைப்பாங்க. எதுக்கு? பெருக பண்ணுகிற அனுபவம் வரும் பொழுது, ஒரு நிலம் விளைஞ்சு வரும் பொழுது எல்லா விளைச்சலையுமே ஆகாரத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்தில் சாப்பிட்டு காலி பண்றதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு 5 மூடை எடுத்து வைப்பாங்க. எதுக்கு? விதை தானியம். இது காலியான உடனே அடுத்து பிள்ளைகளுக்கு விதைக்கிறதுக்கு, அடுத்த சந்ததிக்கு விதைக்கிறதுக்கு. நீங்க பைபிள்ல நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, பெருக பண்ணுகிற அனுபவம் கர்த்தர் எதற்காக எனக்குள்ள கொடுக்கிறாருன்னா, என் மட்டோடு இந்த காரியம் முடிவு வருவதற்கு அல்ல, அடுத்த தலைமுறைக்கு என் கிருபை பயன்பட வேண்டும், என் அபிஷேகம் அடுத்த தலைமுறைக்கு பயன்பட வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என் மட்டோடு அல்ல, அடுத்த தலைமுறைக்கு பயன்பட வேண்டும். அத்தனை பேர் அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடியவர்கள், தலைமுறைக்கு ஆசீர்வாதமா வைக்கப்பட்ட நீங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ யோசேப்புக்குள்ள ஒரு விதையை கொடுத்தாருன்னு சொன்னேன். அந்த விதை அன்னைக்கும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. இத்தனை தலைமுறை வரைக்கும் யோசேப்பு நமக்கு ஆசீர்வாதம் மறுக்கிறாரு. அவருக்குள்ள போடப்பட்ட விதை பெருக பண்ணின தேவன் அன்னைக்கு இருந்த ஜனங்களும் சாப்பிட்டாங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இத்தனை தலைமுறையா நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவருக்குள்ள போடப்பட்ட விதை தலைமுறைக்கு தேவையான விதை. தானியேலுக்குள்ள போடப்பட்ட அந்த விதை அவர்கள் அந்த பாபிலோன் மாநகரத்துக்கு மட்டும் அந்த நாள்ல ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதோடு முடிஞ்சு போகல. இத்தனை தலைமுறைக்கும் அந்த ஞானம், அந்த ஊழியம், அந்த கிருபை, அவருடைய சாட்சி ஆசீர்வாதமா இருக்குதுன்னா, கர்த்தர் அன்னைக்கே விதை தானியமாக தானியேல் வாழ்க்கையில கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாரு. உலகம் இருக்கிற வரைக்கும் தலைமுறை ஆசீர்வதிப்பதற்காக. பவுலுக்குள்ள போடப்பட்ட சுவிசேஷ வைராக்கியம், நிருபம் எழுதுகிற கிருபை இல்லையா, ஊழியம் செய்கிற கிருபை, அது அந்த தலைமுறையோடு முடியலை. பார்த்துக்கோங்க,
அன்னைக்கு அது அவன் வாழ்க்கையில போடப்பட்ட அந்த விதை பெருக பண்ணின தேவன் அங்க இருந்தவங்களும் அனுபவிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் 21 நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ உலகம் அவன் பவுலின் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுறோம்னா இவங்கெல்லாம் தலைமுறை ஆசீர்வதிக்கிறவர்கள். ஒருவருடைய நிலத்துல கத்தர் பெருக பண்ற நோக்கம் என்ன தெரியுமா? சாப்பிட்டு அன்னையோட காலி பண்றதுக்கு அல்ல, அன்னையோடு காலி பண்றதுக்கு அல்ல. கொடுக்கப்பட்ட கிருப அபிஷேக அழைப்பு இருக்கிற ஒரு 50 பேருக்கு ஒரு 100 பேருக்கோடு ஊழியம் செஞ்சு மடிஞ்சு மறைஞ்சு போறதுக்கு அல்ல. அது இங்கேயும் ஆசீர்வதிக்கும். விதை தானியமாய் கத்தர் கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாரு. வரப்போகிற தலைமுறையும் ஆசீர்வதிக்கும். கோதுமையை பெருக பண்ணுகிற கத்தர் இன்றைக்கும் ஒண்ணு ஆசீர்வாதமாய் வைப்பாரு. தலைமுறைக்கும் இது விதை தானியமாய் கத்தர் கொண்டு போவாரு. இந்த சத்தியம் புரிஞ்சவங்க கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நான் இன்னைக்கும் விளைஞ்சு பெருகி ஆசீர்வாதமா இருக்கணும். தலைமுறைக்கும் என் மூலம் ஒரு விதை தானியத்தை கத்தர் எடுத்து வைப்பாராக. பவுல் வாழ்க்கையில, யோசேப்பு வாழ்க்கையில, தானியேல் வாழ்க்கையில செய்தது போல நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் தலைமுறைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உலகம் இருக்கிற வரைக்கும் தலைமுறைகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். எங்கள் மூலம் விதை தானியம் கத்தர் எடுத்து வைப்பாராக. இது புரிஞ்சவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப புரிஞ்சதா ஏன் பெருக பண்றாருன்னு? புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு காலத்துல உங்க கையில செழிப்பா இருக்கும் தெரியுமா? ஏன் செழிப்பா வைக்கிறாருன்னா அன்னைக்கு சாப்பிட்டு காலி பண்ணி மறுநாள் பிச்சைக்காரனை மாறுங்கிறதுக்காக அல்ல. ஞானம் உள்ளவன் செழிப்பா இருக்கும் பொழுது கொஞ்சம் ஞானமா இருப்பான். புரியுதா உங்களுக்கு? ஒரு காலத்துல 7 வருஷம் ஏன் செழிப்பா இருந்துச்சுன்னா வரப்போகிற பஞ்ச காலத்தை ஈடு செலுத்துவதற்காக, சேமிப்பதற்காக அளவுக்கு மிஞ்சின செழிப்பு. ஒரு காலத்துல அளவுக்கு மிஞ்சின செழிப்பு உங்க வாழ்க்கையில ஏன் வந்துச்சு தெரியுமா? ஞானம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா வரக்கூடிய நாட்களையும் சந்திக்கிறதுக்காக அதை சேமிச்சு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த வார்த்தை, என்னன்னு தெரியல, வருது, கேட்டுக்கோங்க. சிலர் இன்னைக்கு செழிப்பு எதுக்குன்னா அடித்து புசி இன்னைக்கு சாப்பிடுவோம். கிரேக்கருடைய பழமொழி புசித்து குடி நாளைக்கு சாவோம். கிரேக்கருடைய பழமொழி. நம்ம இன்னைக்கு விளைஞ்சிருக்கா இன்னைக்கு அனுபவிச்சுட்டு போ, அது உலகத்துக்கு சரி. ஆனால் அழைப்பும் அபிஷேகமும் கிருபையும் பெற்ற எனக்கு இன்னையோடு நான் வாழ்ந்து மடிந்து மறைவதற்கு அல்ல, தலைமுறைக்கு என் மூலம் விதை தானியத்தை கர்த்தர் என் ஊழியத்தின் மூலம் தலைமுறை ஆசீர்வதிக்கணும். ரெண்டாவது எதை பெருக பண்ணுவார்னே? 30 வாசிங்க, 36 30 வாசிங்க. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ரெண்டாவது எதை பெருக பண்றாரு? விருட்சத்தின் கனி. சொல்லுங்க. விருட்சத்தின் சொல்லுங்க. விருட்சத்தின் கனி. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. இது பால் நிலம். கர்த்தர் இதை பண்படுத்தினாரு. இதை பயிரிடும் பொழுது கோதுமையத்தான் வரவழைச்சு விதைச்சாருன்னு வசனம் இருக்கு. விருட்சம் விருட்சம் என்றால் என்ன? விருட்சம் என்றால் என்ன? விருட்சம் என்றால் விருட்சம் பாஸ்டர். நல்ல டெஃபினிஷன்ல ஆங்கிலத்தில் I will multiply the fruit of the tree அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழங்களை கொடுக்கிற. இந்த இந்த நிலத்துல மரம் எங்க இருந்து வந்துச்சு? கோதுமையத்தான வரவழைச்சு விதைச்சாருன்னு இருக்கு. ட்ரீ எங்க இருந்து வந்துச்சு? மரம் எங்க இருந்து வந்துச்சு? விருட்சத்தின் அறுவடை நாட்கள்ல போய் நின்னா அங்க ஒரு மரம் எழும்பி நிக்கி, அந்த மரத்துல சில கனிகளும் நிக்குது. இது எப்படி இங்க வந்துச்சு? இதை நான் ஊனலையே. தானியங்கிறது விதைக்கிறது, மரங்கிறது கன்றை ஊன்றது. அப்படி இங்க கன்று ஊனப்படுறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி அந்த வேலை இங்க செய்யப்படல. இந்த விருட்சம் எங்க இருந்து வந்துச்சு? அப்பதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. கர்த்தருடைய கிருபையை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க.
I will multiply the fruit of the tree. பழங்கள், விருட்சத்தின் கனி, மரங்களின் கனிகளை, விருட்சம் கொடுக்கிற, அதாவது பழங்களை கொடுக்கிற விருட்சத்தின் கனிகளும் அங்க பெருகி நிக்குது. உங்க வாழ்க்கையில பலன் வரும் பொழுது இது வரும். இது என்னங்கிறத கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் இந்த நிலத்தை இஸ்ரவேல் வம்சத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தோட்டம், கர்த்தரின் தோட்டம். சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? கர்த்தரின் தோட்டம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு வசனம் உண்டு, என் நேசருக்கு அந்த மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு, திராட்சை தோட்டம் உண்டு, அந்த தோட்டத்தை குறித்து நான் பாடுவேன். ஏசாயா பாடியிருக்காரு, 5 பாடியிருக்காரு. 5:1 வாசிங்க. ஏசாயா 5:1 என் நேசருக்கு ஒரு தோட்டம், இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இந்த 3 தீர்க்கதரிசிகள்லயும், மற்ற தீர்க்கதரிசிகள கொஞ்சம் இவர்கள் அதிகமா இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தோட்டம், அதாவது கர்த்தருடைய தோட்டத்துக்கு ஒப்பிட்டே பேசுவாங்க. இப்ப என்ன கவனிங்க, நம்ம சாப்டருக்கு வாங்க. ஆண்டவர் அங்க எதை பெருக பண்ணாரு? விருட்சத்தின் கனிகளை. விதைதான் விதைக்கப்பட்டுச்சு, விருட்சம் நான் ஊனல. இந்த விருட்சம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே காலையில சொன்னேன், இது புதுசா வாங்கப்பட்ட தோட்டம் அல்ல. ஏற்கனவே நல்ல நிலைமையில இருந்து பாபிலோன் கூட்டத்தால சேதப்படுத்தப்பட்ட ஒரு தோட்டம். கூடவாங்க, இவங்க ஏற்கனவே நல்ல, இந்த தோட்டம், இந்த நிலம் ஏற்கனவே நல்ல நிலைமையில இருந்து பல கனிகளை கொடுத்து, பல விருட்சத்தின் கனிகளை கொடுத்து, பல தானியங்களை விளைய செய்த இந்த நிலம் நேபுகாத்து நேச்சாரால் எதிரியினால தாக்கப்பட்டு சூறையாடப்பட்டு பாழாக்கப்பட்டது. அழிச்சவன் என்ன பண்ணானா, ஒரு கூட்டத்தை எல்லாத்தையும் அழிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். விவசாய நிலங்களை தீ வச்சு விட்டான், எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போச்சு. அப்புறம் அங்கங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சான். அப்படி வெட்டி சாய்க்கும் பொழுது நல்லா கவனிங்க, இந்த நிலத்தை கடந்து போகிறவர்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சி, 2 சாட்சி இருக்கும். என்ன சாட்சினா, இந்த நிலத்தை பார்க்கும் பொழுது இந்த நிலம் ஒரு காலத்துல நல்ல விளைச்சலை கொடுத்த நிலம் பார்க்குறாங்க. 2வது, இன்னைக்கு இது பாழா போயிருக்குன்னு பார்க்குறாங்க. எப்படி இதை இவங்க கண்டுபிடிச்சாங்க? ஒரு காலத்துல நல்ல பலன் கொடுத்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அதற்கு ஏற்ற அடையாளம் அங்க இருக்கு. என்ன அடையாளம்னா, அங்க சில மரங்கள் ஒடிஞ்சு தொங்குது, சில மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் காஞ்சு வாடி போய் இருக்குது, சில மரங்கள் முற்றிலும் வெட்டப்படவில்லை, அடிமரத்தோடு விடப்பட்டிருக்கு. அந்த பலன் கொடுத்த அந்த நிலத்துல, விளைச்சலை கொடுத்த அந்த நிலத்துல கவனிங்க, எதிரி பாழாக்கும் பொழுது கிருபையின் தேவன் ஒரு காரியத்தை செய்தார். வேரோடு பிடுங்கி போட அவனை அனுமதி கொடுக்காமல் அதை அடிமரத்தோடு விட்டு விடும்படி கர்த்தர் அன்றைக்கு கிரியை செய்தார். அது அந்த நிலத்தின் மேல வச்ச கிருபையாக்கும். தானியேல் 4:26. ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லணும், உடம்பு புல்லரிக்குது. எல்லாரும் சொல்லுங்க, விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும், அடிமரம் தரையில் இருக்கட்டும். எதிரிய ஐயா கவனிங்க, இது கர்த்தரின் தோட்டம். அவர் அனுமதி இல்லாம ஒரு நேபுகாத்து நேச்சார் கூட உள்ள வர முடியாது. அவர் அனுமதிச்சனால தான் நீ கோல்டன் கிங்கா இருக்கலாம், நீ உலக வல்லரசு ராஜாவா இருக்கலாம். இது கர்த்தரின் தோட்டம். அவர் அனுமதி கொடுக்காம நீ வர முடியாது. அவர் அனுமதி கொடுத்ததுனால தான் நீ வந்த. உங்களுக்கு வந்த பிரச்சனை அவர் அனுமதி கொடுத்ததுனால தான் வந்துச்சு. நேபுகாத்து நேச்சா திரளான கூட்டத்தை திரட்டிக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி உள்ள வந்தானே, சும்மா அல்ல, அவர் அனுமதி கொடுத்தாரு.
கொஞ்சம் கேட்ட திறந்து கொடுத்தாரு. போயிட்டு வா, சில காரியத்துக்காக நான் உன்னை அனுமதிக்கிறேன்னு கொஞ்சம் அலோவ் பண்ணாரு. அவன் உள்ள வந்தான். உள்ள வரும் பொழுது கோபத்தோடு வேகத்தோடு மொத்தத்தில் அழிக்கணும்னு தான் வந்தான். ஆனா கர்த்தர் மேல இருந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, இம்மட்டு வா, மிஞ்சி வராத. இம்மட்டு வா, மிஞ்சி வராத. உன் இறைச்சல் இங்கே தனிய கடவுது. மரத்தை விட்டு கொப்பை விட்டு அடிமரம் இருக்கட்டும், அடிமரம் இருக்கட்டும், அடிமரம் இருக்கட்டும். அழிக்க வந்தவனை முற்றிலும் அழிக்க விடாமல் அந்த நிலத்தில் இருந்த விருட்சங்களை அடிமரத்தோடு தெய்வம் விட்டு வச்சா. அடிமரத்தோடு விட்டு வச்சா. அடிமரத்தோடு விடப்பட்ட மரந்தா இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னைக்கு இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் பிரச்சனைகள் உச்சத்தை சந்திச்சு வந்த ஒவ்வொருவரும், ஐயா உங்க மேல கிருபையை சொல்ற, கத்த வச்ச கிருபையை சொல்ற, அடிமரத்தோடு உங்களை விட்டு வச்சிருக்கிறாரு. உன் குடும்பம் அடிமரத்தோடு விட்டு வைக்கப்பட்டிருக்கு. உன் ஊழியம், உன் சபை அடிமரத்தோடு விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வத்தின் கிருபை, தேவனின் கிருபை உன் மேல இருக்கு, உன் குடும்பத்தின் மேல இருக்கு, உன் ஊழியத்தின் மேல இருக்கு. கண்ணை மூடி வாயை திறந்து அத்தனை பேரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்து, மகிமை செலுத்து, மகிமை செலுத்து, மகிமை செலுத்து, மகிமை செலுத்து. உன்னை வேரோடு பிடுங்க வந்தான். ஆனா மேல இருந்து வந்த ஒரு சத்தம், அடிமரம் இருக்கட்டும், அடிமரம் இருக்கட்டும், அடிமரம் இருக்கட்டும். ஓ அடிமரத்தை யாரும் பிடிங்க முடியாது. ஓ வேற யாரும் பிடிங்க முடியாது. உன்னை வேரோடு யாரும் பிடிங்க முடியாது. ஏன் தெரியுமா? உன்னை நாட்டியது கர்த்தருடைய கரம். உன்னை நாட்டியது கர்த்தருடைய கரம். உன்னை நாட்டியது கர்த்தரின் கரம். நாட்கள் கடந்த பின்பு பார்த்தீங்களா எவ்வளவு பிரச்சனை வந்தோம். தாங்கி சந்திச்சு தாண்டி வந்து கம்பீரமா நிக்கணும். ஒரு நிமிர்ந்து நின்று சொல்லிடாதீங்க. ஒரு காலரை தூக்கி விட்டு சொல்லிடாதீங்க. உங்களை தாழ்த்தி சொல்லுங்க, அடிமரத்தோடு என்னை விட்டு வச்ச தேவ கிருபை, அடிமரத்தோடு என்னை விட்டு வச்ச தேவ கிருபை, அடிமரத்தோடு என் குடும்பத்தை விட்டு வச்ச தேவ கிருபை, அடிமரத்தோடு என் ஊழியத்தை விட்டு வச்ச தேவ கிருபை. கண்ணை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அத்தனை பேர் நன்றி சொல்லுங்க. எவ்வளவு வந்தோம், எவ்வளவு என் வாழ்க்கையில வந்தோம், எத்தனை படைகள் வந்தோம். என் அடிமரத்தை விட்டு வச்சுங்களே, என்ன அடிமரத்தோடு விட்டு வச்சீங்களே, அடிமரம் பிடிக்கப்படாதபடி பாதுகாத்தீங்களே, வேற பாதுகாத்தீங்களே. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லுங்க. இந்த அடிமரத்துல என் கண்ணுக்கு முன்னால கத்தரிப்ப 2 காரியத்தை கொண்டு வராரு. இந்த அடிமரத்தை பார்க்கும் பொழுது 2 காரியம் தெரியுது. அடிமரத்தோடு விட்டு வைக்கப்பட்ட குடும்பங்களை பார்க்கும் பொழுது, சபைகளை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது 2 காரியம் என்ன தெரியுமா? இவங்க மேல கிருபை இன்னும் அற்று போகல. உங்க மேல கிருபை இன்னும் அற்று போகல. எல்லாரும் விட்டு போனாலும் கிருபை அற்று போகல. உங்க மேல கர்த்தரின் கிருபை அற்று போகல. நீங்க இன்னொரு காரியம் தெரியுது. அடிமரத்தோட விட்டுருக்காருன்னா இன்னும் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லைன்னா வேறோட பிடிங்கிட்டு பாரு. ஏன் அடிமரத்தோட விட்டாருன்னா வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. இன்னும் ஒண்ணு ஏன் வச்சிருக்காருன்னா, உங்க குடும்பத்தை வச்சிருக்காருன்னா, உங்க ஊழியத்தை வச்சிருக்காருன்னா இன்னும் வேற ஏதோ ஒரு நோக்கத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அதனால தான் ஒண்ணு வச்சிருக்காரு. அதற்காக செபிங்க, அதற்காக செபிங்க, அதற்காக நன்றி சொல்லுங்க, அதற்காக கர்த்தரை துதிங்க. என்ன பார்க்கிற அத்தனை கண்களுக்கும், என் குடும்பத்தை பார்க்கிற அத்தனை கண்களுக்கும் இந்த 2 சாட்சி கிருபை அற்று போகல. வேற ஏதோ செய்ய போறாரு, வேற ஏதோ செய்ய போறாரு.
வேற ஏதோ செய்ய போறாரு. ஹல்லேலூயா. இப்ப அடுத்த கிருபையை பாருங்களேன். அடுத்த கிருபையை பாருங்களேன். முழுசா பிடுங்க வந்தவனையும் அடிமுறை இருக்கட்டும், புரிஞ்சதா அப்படின்னு அவன் சொல்லி அனுப்புனார். உங்களுக்கு எதிராக பிரச்சனை வந்துச்சுல, வியாதி வந்துச்சுல, சில போராட்டம் வந்துச்சுல, அது வந்தது வேரோட பிடுங்கத்தான். ஆனா கர்த்தர் சொன்னாரு அடிமுறை இருக்கட்டும், இதுக்கு மேல தொடாத. யோபுவின் வாழ்க்கையில பணத்தை தொட்ட, சுகத்தை தொட்ட, நட்புகளை தொட்ட, உறவுகளை தொட்ட, எல்லாத்தையும் தொட்ட, அவன் ஜீவனை தொடாத, அடிமுறை இருக்கட்டும், இதுக்கு மேல உனக்கு அனுமதி இல்லை. வந்த பிரச்சனைக்கு அனுமதி கொடுத்தது அவர் தான். அது மிஞ்சி வராதபடிக்கு தடுத்து நிறுத்தியதும் தெய்வம் தான். என்ன தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர். உங்களை நாட்டியது கர்த்தர், உங்க குடும்பத்தை நாட்டியது கர்த்தர், உன் ஊழியத்தை நாட்டியது கர்த்தர். அவனையும் அலோவ் பண்ணல. அடிமுறை இருக்கட்டும், உன் வேலை முடிச்சு போயிரு, அடிமரம் இருக்கட்டும். என் ஆண்டவர் எதை செஞ்சாலும் எப்படி செய்கிறார் பாருங்களேன். அதுக்கப்புறம் அவன் பாதி வெட்டி வெட்டாம, சில மரங்கள் பாதி வெட்டப்பட்டு இருக்கு, சில மரங்கள் கொப்புகள் எல்லாம் ஒடிஞ்சு தொங்குது, சில மரங்கள் காஞ்சிருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள, வெளியில காஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ள பத்திரமா பார்த்து வச்சிருந்தாரு. இப்போ ரெண்டாவது, இந்த நிலத்தை ஆண்டவர் கவனிங்க, இந்த நிலத்தை பண்படுத்தும் பொழுது ரெண்டாவது கிருபையை பாருங்களேன். இப்போ நீங்க ஒரு நிலத்தை வாங்குறீங்க, ஒரு ஏக்கரை வாங்குறீங்க. ஏற்கனவே சிலர் அதுல விவசாயம் பண்ணி ஒண்ணுமே இல்லை, பாதி முள்ளு செடி, பாதி மரம், அங்க அப்படி இப்படி இருக்கு. வாங்கின உடனே அதை நீங்க புதுசா அதை ஃப்ரெஷ்ஷா அதுல பயிரிட விரும்புறீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா, ஜேசிபி அனுப்பி சுத்தம் பண்ணும்போது எப்படி சுத்தம் பண்ணுவோம்? ஒரு ஏக்கர்னா ஃபுல்லா என்ன செஞ்சிடணும், அப்படியே பார்க்கும்போது இங்க இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு தெரியணும். அப்படித்தானே சுத்தம் பண்றாங்க, விவசாயம் பண்ணும்போது அப்படித்தானே பண்றாங்க. இருக்கிற ஏக்கர் ஃபுல்லா மொத்தத்துல கிளீன் பண்ணிருக்காங்க. இந்த காணல் இருந்து பார்த்தா அந்த காணல் தெரியும், அப்படியே கிளீனா இருக்கும். சொல்றது புரிஞ்சா? இந்த நிலத்தை பண்படுத்துகிற தேவன் பண்படுத்த உள்ள இறங்கி முள்ள அகற்றாரு, கல் அகற்றுகிறாரு, நெரிஞ்சல் அகற்றுறாரு. அப்படி அகற்றிட்டு வரும் பொழுது, சுத்தம் பண்ணிட்டே வரும் பொழுது, இங்க பார்த்தா இந்த இடத்துல ஒரு மரம் நிக்கி, இங்க பார்த்தா அப்படி பாதி ஒடிஞ்சு பாதி தொங்கி அப்படியே காஞ்சு அப்படி ஒரு மரம் நிக்கி. இப்போ நானா இருந்தா இதையும் என்ன செய்வேன்? நான் மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை பேரும் என்ன செய்வோம்? கிளீன் பண்ணும்போது இதையும் நான் என்ன செஞ்சிருவேன்? கிளீன் பண்ணிடுவேன், தூர எடுத்துருவேன், வேரோடு எடுத்துருவேன், ஆசிட்டை விட்டியாவது இந்த காலி பண்ணிடுவேன். மொத்தத்தில் இல்லாமாக்கி நிலத்தை சுத்தம் பண்ணணும். அதுதான் என் நோக்கம். இத்தனை வருஷமா இதுல எந்த பிரயோஜனம் இல்லை. கிளீன் பண்ணும்போது மொத்தமாக கிளீன் பண்ணுவேன். ஆனால் என் தேவன் என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில பண்படுத்தும் பொழுது அப்படியே அங்கங்க சுத்தம் பண்ணிட்டு வந்தாரா, இந்த நிலத்துல சுத்தம் பண்ணிட்டு வந்தாரா. இங்க அடிமரத்தோடு ஒரு மரம் விடப்பட்டிருக்கு, இதை விட்டுட்டு மற்ற ஏரியாவை சுத்தம் பண்றாரு. ஆங்காங்க அடிமரத்தோடு விடப்பட்ட மரங்களை அப்படியே வேரோடு எடுக்காம அதை அப்படியே விட்டுட்டு மற்ற ஏரியாவை சுத்தம் பண்ணாரு. நானா இருந்தா மொத்தத்தில் பிடுங்கி எரிஞ்சு அல்லது தீய வச்சாவது சாம்பலாக்கியிருப்பேன். என் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் செயல்படும் பொழுது என்னை மொத்தத்தில் வேறெடுக்காம என்னை அப்படியே விட்டுட்டு மற்ற ஏரியாவை கிளீன் பண்ணாரு. அவனையும் பிடுங்க விடல, இவரும் பிடுங்கல. அவனையே பிடுங்க விடலடா, நான் எப்படிடா பிடுங்குவேன்? நான் நாட்டினதை எப்படி பிடுங்குவேன்? நான் ஏற்றி வச்ச விளக்கை நானே எப்படி அணைப்பேன்? ஏற்றி வச்சது நானே எப்படி அணைப்பேன்? அவர்களையே அணைக்க விடல, நான் எப்படி அணைப்பேன்? தாவீதே, நீ
நீ நான் ஏத்தி வச்ச விளக்கு. யோசேப்பே, நீ நான் ஏத்தி வச்ச விளக்கு. தேவ பிள்ளையே, நீ நாத்தி ஏத்தி வச்ச விளக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேரும் தேவன் ஏற்றி வச்ச விளக்கு. நீங்க அத்தனை பேரும் தேவன் நாட்டின பிள்ளைகள். உங்களை எதிர்த்து வந்தவர்களையும் வேரோடு பிடுங்க விட மாட்டார். அவரும் அதை செய்ய மாட்டார். அதை விட்டுட்டு மத்த ஏரியாவை கிளீன் பண்ணாரு. மத்த ஏரியாவை கிளீன் பண்ணிட்டு பயிரிட்டு கோதுமையை விதைச்சிட்டு தண்ணி வாச்சினாரா? கோதுமைக்குன்னு பாய்ச்சப்பட்ட தண்ணி இந்த விருட்சத்துக்கும் வந்துச்சா? இந்த விருட்சத்தினுடைய வேரிலையும் தண்ணி பட்டுச்சா? கோதுமை விளையும் பொழுது விருட்சமும் விளைய ஆரம்பிச்சது. 70 வருஷம் கழிச்சு இந்த விருட்சம் விளைஞ்சிச்சு. 70 வருஷம் கழிச்சு இந்த ஜனங்கள் விளைஞ்சாங்க. விருட்சத்துல கனி வந்தது. உன் குடும்பம் விளையும். அடிமரத்தோடு விடப்பட்ட குடும்பம், அடிமரத்தோடு விடப்பட்ட தேவ பிள்ளை, அடிமரத்தோடு விடப்பட்ட ஊழியம் ஒரு நாள் விளையும், கனி கொடுக்கும், மேலோங்கி நிற்கும். அந்த நோக்கத்துக்காக தான் கர்த்தர் அடிமரத்தோடு விட்டிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிற எல்லாரும் கண்ணை மூடி நன்றி சொல்லுங்க. ஆவியில நிரம்பி நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இப்போ இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்குள்ள உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் யார் யார் அடிமரத்தோடு விடப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும். பேசும் பொழுதே நீங்க உணர்வீங்க, என் வாழ்க்கை அடிமரத்தோடு விடப்பட்டது, என் குடும்பம் அடிமரத்தோடு விடப்பட்டது, என் காரியம் அடிமரத்தோடு விடப்பட்டது. அப்படி யாரெல்லாம் உணர்றீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, டேய் தண்ணி பாய்ச்ச வேண்டாம். ஒரு நாள் கோதுமைக்கு தண்ணி பாய்ச்சும் பொழுது உன் வேர்லையும் தண்ணி படுண்டா, உன் குடும்பத்துக்குள்ளேயும் அந்த நீர் வருண்டா, உன் வேர்லையும் நீர் சத்து பிடிக்கும், விளைஞ்சு வருவ. இன்னைக்கு உடைக்கப்பட்டு தொங்கி வாடி சிதைக்கப்பட்டு இருந்தாலும் ஏன் அடிமரத்தோடு விட்டேன்னா விளைஞ்சு வருவேன். வந்த பிரச்சனைகள்ல யார் யாரெல்லாம் அடிமரத்தோடு விடப்பட்டீங்களோ, கோதுமை மட்டும் விளையாது, உங்க வாழ்க்கையில விருட்சத்தின் கனியும் விளையும். விடப்பட்ட அடிமரத்திலிருந்து மறுபடியும் துளிர் விடும், மறுபடியும் கனி கொடுக்கும். உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் இதை செய்வாரு, உன் வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்வாரு, உன் ஊழியத்துல கர்த்தர் இதை செய்வாரு. விருட்சத்தின் கனி வரும், விருட்சத்தின் கனி வரும். அல்லேலூயா. இந்த விருட்சத்தின் கனி என்பது நீ பட்ட பிரயாசத்தின் பலன் அல்ல, கிருபையின் பலனாக்கும், கிருபையின் பலனாக்கும். நான் விதைச்சேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் உழைச்சேன் இல்லை, அது கோதுமை, அது கோதுமை பெருக பண்ணது நீ பட்ட பிரயாசத்துக்கான பலன். ஆனா இது அப்படி அல்ல, கிருபையின் பலனாக்கும். கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபையினால் வந்த பலனாக்கும், உன் குடும்பத்தின் மேல வச்ச கிருபையின் பலனாக்கும். மதியம் இதை யோசித்துக்கிட்டு இருக்கும்போது, இது ஏன் கனி கொடுத்துச்சுன்னா, இதுல என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அவரும் வெட்டி போடல, சொல்லுங்க, அவரும் வெட்டி போடல, நானும் விட்டு போகல. இந்த அளவுக்கு ஆயிப்போச்சு, இனிமே என்ன இருக்கு, இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு நானும் விட்டு போகல. சொல்லுங்க மறுபடியும், அவரும் வெட்டி போடல, நானும் விட்டு போகல. எப்போ விருட்சத்துல கனி வரும் தெரியுமா? அவர் வெட்டி போடல, நானும் விட்டு போகல. நான் விட்டு போகாம இருந்தேனா, இதுக்கு மேல இந்த நிலத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்படி காஞ்சி ஒடிஞ்சு தொங்கிக்கிட்டு இப்படி வாழணுமா? இதுக்கப்புறம் வாழணுமா? அப்படி யாராவது கேள்வி கேட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சொல்லுங்க, அவரும் வெட்டி போடல, நானும் விட்டு போகல. நான் விட்டு போக மாட்டேன், அவரும் விட்டு போட மாட்டாரு, நானும் விட்டு போக மாட்டேன். விட்டு போகாம இருந்தாத்தான் என் வேர்ல அவருடைய நதியில உள்ள தண்ணீர் பாய ஆரம்பிக்குமா?
ஆண்டவர் சொல்றாரு, வெளியில பார்க்கறதுக்கு தான் நீ பட்ட மரம், அந்த மண்ணுக்கு மேல இருக்கு பார்த்தியா, அது மட்டும்தான். மண்ணுக்கு மேல இருக்கிற எல்லாம் பட்டிருக்கு, உண்மைதான். ஆனா மண்ணுக்கு கீழே ஒண்ணு இருக்கு தெரியுமா, அதுல இன்னும் உசுறு இருக்கு. அந்த வேர்ல இன்னும் உசுர வச்சிருக்கிறேன். அந்த வேர் மட்டும் பட்டு போகல, அந்த வேர்ல இன்னும் உசுறு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல யாருக்குமே தெரியாம அடியிலிருந்து தண்ணீர் உன் வேர்ல பாய ஆரம்பிக்குமா, உன் வேர்ல ஜீவன் வர ஆரம்பிக்குமா, உன் விருட்சம் வளர ஆரம்பிக்குமா, கனி கொடுக்க ஆரம்பிப்ப, குடும்பம் துளிர்க்க ஆரம்பிக்கும். நம்புற அத்தனை பேரும் விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. இவ்வளவு நடந்ததுனால அவரை விட்டு போயிடலாமா, போயிடலாங்கிற முடிவு எடுத்துட்டியா? மரம் காஞ்சு போச்சு, ஒடிச்சு கொப்பா தொங்குறேன், இதுக்கப்புறம் எனக்கு இங்க இருந்து என்ன பிரயோஜனங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? அடி வாங்கினதுனால, அவமானப்பட்டதுனால, கஷ்டப்பட்டதுனால, வெட்டப்பட்டதுனால போயிடலாமா? போயிடலாங்கிற முடிவு எடுத்துட்டியா? அவரை விட்டு போய் வாழ்ந்துருவியா? இந்த நிலத்தை விட்டு போய் வாழ்ந்துருவியான்றார் ஆண்டவர். அவரை விட்டுட்டு போய் நீ வாழ்ந்துருவியா? நான் ஒரு பதில் சொல்ல போறேன். எத்தனை பேர் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க? செத்துருவேன் ஆண்டவரே. இந்த நிலத்தை விட்டு போனா, உங்களை விட்டு போனா செத்துருவேன் ஆண்டவரே. இப்போவாது அடிமரத்தோடு வச்சிருக்கீங்க, வெளியில காஞ்சிருக்கேன், ஆனா உள்ள வேறு இருக்கு. ஏன்னா இந்த வேறு மண்ணுக்குள்ள இல்ல, அவருக்குள்ள இருக்கு. என் வேறு அவருக்குள்ள இருக்கு. என் மண்ணுக்குள்ள இருந்தா என்னைக்கோ காஞ்சு போயிருக்கும், அவருக்குள்ள இருக்கிறதுனால இன்னைக்கு உசுரோட இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால அடிமரத்தோடு விடப்பட்ட இஸ்ரவேல் தேசம் துளிர்த்தது, விருட்சத்தின் கனி வந்துச்சு. அடிமரத்தோடு விடப்பட்ட உங்க குடும்பத்திலையும் கனி வரும்ன்றார் ஆண்டவன். கனி வரும், கனி வரும். இன்னைக்கு அடிமரத்தை பார்த்து பரியாசம் பண்ணாங்களே, ஒரு நாள்ல வாயே பேச முடியாம அடைச்சு போய் அந்த விருட்சத்தின் கனியை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிற்பாங்க. அத்தனை பேரும் அப்படியே வாய் பேச முடியாதவரைக்கு நிற்பாங்க. ஆண்டவர் இந்த கிருபையை உங்க மேல வச்சிருக்கிறாரு. அதில் ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லுங்க, இருக்கிற யாராவது சரி போயிடலாம், இதுக்கு மேல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, விட்டு போக மாட்டேன், வாழ்ந்தாலும் செத்தாலும் நீங்க தான், வாழ்ந்தாலும் செத்தாலும் நீங்க தான் ஆண்டவரே, விட்டு போக மாட்டேன், வாழ்வோ சாவோ நீங்க மட்டும்தான். எனக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க. என்ன நம்பிக்கை? அடிமரத்தோடு விட்டுருக்கிறாரு. கிருபையின் அடையாளம் ஒரு நோக்கம் இருக்குங்கிறத காமிக்க. அதனால நீங்க வெட்டி போடாததுனால நான் உங்களை விட்டு போக மாட்டேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? முழங்கால் பண்ணிடுவோமா? நன்றி சொல்றோம்ப்பா, உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இன்னைக்கு நாங்க அடிமரம், இதுல இருந்து ஒரு நாள் விருட்சத்தின் கனிகளை கொண்டு வர இதை நாட்டினவரும் விடுங்கப்படாம காத்தவரும் ஆகிய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். உங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் கொண்டு உமக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டு இன்னும் உமக்குள் தொடர்ந்து ஆண்டவரே வைராக்கியத்தோடு ஓட கிருபதாங்க. இந்த வார்த்தையின் படியே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். உங்க வார்த்தையை மட்டும் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.